ஆவியான இந்த வார்த்தையை சில உள்ளத்தோடு பேசும்படி உணர்த்தி கொண்டிருக்கிறார். எலிசா ஏறு போட்டி உழுதுட்டு இருக்கிறார், தெரியாது என்ன செய்யணும். ஆனா எலியாவை உன்கிட்ட தான் கர்த்தர் அந்த திட்டத்தை பேசிட்டு இருக்கிறார். உன் குடும்பத்துல எல்லாருடைய திட்டத்தை கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். உன் பிள்ளைகளுடைய திட்டம் உன்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். நீ விழுந்துட்டேனா எலிசா எழும்ப முடியாது. நீ தளர்ந்துட்டேனா எலிசா எழும்ப முடியாது. நீ எழுந்து நில்லு. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலன் போதும். புறப்படு கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட புறப்படு. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம். எலிசாவை கொல்றதுக்கு அல்ல யேசபேல் துடிக்கிறது, உன்னை கொல்றதுக்கு துடிக்கிறான. புரிஞ்சுக்கோ, உன் மேலதான் தேவன் திட்டம் வச்சிருக்கிறா. உன் குடும்பத்தை குறித்த திட்டம் உன் மேல இருக்கிறது. உன் குடும்பத்தில் மற்றவர்களுக்கு இல்லாத சூழ்நிலை உங்களை கர்த்தர் சந்திக்க வைக்க காரணம். பலருடைய திட்டங்களை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறா, உங்க மேல வச்சிருக்கிறா. ஹல்லேலூயா.